கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கம். பாரத நாடு ஒரு புனிதமான ஊர். உலகின் பல நாடுகளில் மேதைகளும் விஞ்ஞானிகளும் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் முனிவர்கள், ஞானிகள், தவசிகள், சித்தர்கள் என்று வரிசைப்படுத்தி சொல்லும் அளவுக்கு ஆன்மீக பலம் பெற்ற மகா புருஷர்களும் மகான்களும் சேர்ந்து தோன்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலால் படை என பல படைகளை கொண்ட பலம் பொருந்திய மாமன்னர்களை கொண்டு வீரத்திலும் செல்வ செழிப்பிலும் திளைத்த நாடு, கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் உதாரணமாக விளங்கிய நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாடு எப்படி கடல் கடந்து இங்கு வந்து நமது கரையை தொட்ட ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், பச்சைக்காரர்கள் கரங்களில் அகப்பட்டு கொண்டது? அதற்கு காரணம் நமக்குள்ளேயே அண்ணன் தம்பி பகை, ஒரே ஊருக்குள் ஒற்றுமை இல்லாமை, சாதி சண்டைகள், பதவி சண்டைகள், பங்காளி சண்டைகள், காட்டி கொடுத்தல், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு என்ற வகையில் நாம் அடிமைப்பட்டு போனோம். நம் நாடு அப்போது சிறு சிறு ஊர்களாக ஆளப்பட்டு வந்தது. அவற்றை சக்கரவர்த்திகள், மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள் என பல பேர் பலவிதமாக ஆட்சி நடத்தி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் கால் பதித்த வெள்ளையர்கள் இந்தியாவின் செல்வ செழிப்பை அறிந்து நமது மண்ணிலும் கால் பதித்தார்கள். வியாபாரத்தின் மூலம் இந்திய மண்ணில் அடைக்கலம் பெற்று அதன் மூலம் நமது நாட்டில் உள்ள செல்வங்களை அள்ளி செல்ல வேண்டும் என்ற நோக்கம் கொண்டார்கள். அந்நிய பொருட்கள் மீதும் அந்நிய கலாச்சாரத்தின் மீதும் பேரார்வம் கொண்டிருந்த அரச வம்சத்தினர் வெள்ளையர்களின் சாதுரியமான பேச்சுக்கும் செயலுக்கும் தலை சாய்த்தார்கள். தங்களுடைய அதிகாரத்தில் உள்ள பகுதிகளை தாரை வார்த்து வரி வசூலிக்கும் உரிமையும் விட்டு கொடுத்தார்கள். அதனால் தான் அந்நியர்கள் நம்மை மிக எளிதாக அடிமைப்படுத்த முடிந்தது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அந்நியர்களின் கொடுமையை அனுபவித்த பலர் தங்கள் எதிர்பார்ப்பை காட்ட தயங்கவில்லை. அந்நியர்களின் ஆட்சியில் இருந்து தேச விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை இழந்தவர்கள் பலர். இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்பது கிராமம் சார்ந்த ஊர்களில்தான் விதை ஊன்றப்பட்டு நீர் பாய்ச்சி பயிராகி விளைச்சல் என்ற விடுதலை கிடைத்தது என்று கூறினால் அது மிகையாகாது. சுதந்திர போராட்டத்தின் பங்கு தென்னாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகம். தமிழக பகுதிகளில் குறுநில மன்னர்களும் பாளையக்காரர்களும் தங்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் வரி வசூல் கொடுமையை எதிர்த்தும் வெள்ளையர்களிடம் போராடி பதவிகளை இழந்தனர். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய பூலித்தேவன், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் வரிசையில் கொங்கு தேசத்தை சேர்ந்த தீரன் சின்னமலையும் தன் இளம் வயதிலேயே உயிர் நீத்தான். வீரத்தின் விளைநிலமான கொங்கு தேசம் பற்றியும் அங்கு வாழ்ந்த கொங்கு மக்களின் கலாச்சாரம் பண்பாடு பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான் அந்த நாட்டு மக்கள் தங்கள் மண்ணின் உரிமைகளை பாதுகாக்க நடத்திய போராட்டங்கள் புரியும். இந்திய பகுதிகளில் சிறு சிறு நாடுகள் தோன்றி அங்கெல்லாம் மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். அப்படி தோன்றியதை சேர, சோழ, பாண்டிய, பல்லவ நாடுகளும் பின்னர் தொண்டை நாடு, கலிங்க நாடு, மகநாடு, குட்டநாடு என பல நாடுகள் தோன்றின. அப்படி தோன்றியவைகளில் ஒன்றுதான் கொங்கு நாடாகும். கொங்கு என்பதற்கு வாசனை, தேன், கல் என்று அகராதியில் பொருள் கூறுவர். கொங்கு நாடு மலைகள் சூழ்ந்துள்ள நாடாக திகழ்கிறது. இங்கு காடுகளும் தோட்டங்களும் பறந்து விரிந்து காணப்படுகின்றன. வயல்கள் வரப்பு உயர கிடந்து புன்சை, நன்சை என அவை பிரிக்கப்பட்டு நெல், சோளம், கம்பு, கேழ்விறகு எனவும் மா, பலா, வாழை, கொய்யா என பல வகை மரங்களும் தேன் வகைகளும் இங்கு ஏராளமாக கிடைக்கின்றன. ஆகவே அகராதி சொற்பொருட்படி இந்த நாட்டுக்கு கொங்கு நாடு என காரண பெயர் விளங்குவது மிக பொருத்தமாகும். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு, நல்லுலகம் என தொல்காப்பியம் தமிழ்நாட்டு எல்லையை வரையறுத்த கூறும். அதே போல கொங்கு நாட்டு எல்லையை குறிப்பிடும் போது வடக்கு தலைமலையாம், வைகாபூர் தெற்கு, குடக்கு வெள்ளி பொறுப்பு குன்று, கிழக்கு களித்தண்டலை சூழும் காவிரி நன்னாடும், குளித்தண்டலை எமழலும் கொங்கு என்றும், மதிர்கரை கீட்டிசை, தெற்கு பழனி, மதிக்குடக்கு கதித்துள்ள வெள்ளிமலை, பெரும்பாலை கவின் வடக்கு விதித்துள்ள நான்கெல்லை, சூழ வளமுற்ற மேவினோர் மதித்திட வாழ்வு தலைத்திட நின்ற கொங்கு மண்டலமாம்
என்றும் புலவர்கள் பாடுவர். அக்காலத்தில் கொங்கு நாடு மலக்கொங்கும் குடக்கொங்கும் என இருபெரும் பிரிவாக இருந்ததாக அறிகிறோம். அதில் குடக்கொங்கு என்பது காவிரியின் மேற்கு கரையிலிருந்து அப்படியே வெள்ளியங்கிரி வரை பரவி வடக்கே வாளியாற்றின் வடகரை நாட்டையும் தெற்கே தாராபுரத்துக்கு கிழக்கு திசையில் உள்ள கொங்கு என்ற ஊரையும் சேர்த்து அடங்கியுள்ள பொங்கலூர் நாட்டையும் தன்னகத்தே கொண்டுள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறுவர். சோழ பேரரசர்கள் ஆட்சி காலத்தில் சோழ மன்னர்கள் தங்கள் நிர்வாக வசதிக்காகவும் மக்களுக்கு நல்லாட்சி நல்கி நன்மைகள் செய்திடவும் கொங்கு நாட்டை பல சிறு நாடுகளாக பிரித்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் கொங்கு நாட்டை 24 நாடுகளாக பிரித்ததாக கொங்கு மண்டல சதகம் கூறுகிறது. 42 நாடுகளாக பிரித்ததாக ராமபத்திர பட்டயம் கூறுகிறது. 72 நாடுகளாக பிரித்ததாக செங்குந்தர் செப்பேட்டு பட்டயம் கூறுகிறது. வடக்கொங்கு தென்கொங்கு என 2 பிரிவாக இருந்த கொங்கு நாட்டை ஒன்றாக்கியவர்கள் கொங்கு சோழர் என்று அழைக்கப்பட்டனர். ராஜேந்திரனும் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களது காலம் கிபி 1183 முதல் கிபி 1252 வரை என்று கூறுவர். இவர்கள் இருவரும் கொங்கு ஆண்டவன் என்ற பட்டத்தை வைத்துக் கொண்டனர். ஒன்றுபட்ட கொங்கு நாடு கொங்கு மண்டலம் என்றும் அழைக்கப்பட்டது. கொங்கு மண்டலம் பிறகு இறுதியாகவும் உறுதியாகவும் 24 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. அவை தென்கரை நாடு, காங்கேய நாடு, வைகாப்பூர் நாடு, பாராக்கா நாடு, காவடிக்கா நாடு, நல்லூர்கா நாடு, பொங்கலூர் நாடு, ஆரை நாடு, ஓடுவ கொங்கு நாடு, பூந்துரை நாடு, காஞ்சி கோவில் நாடு, குறும்பட நாடு, பூவானி நாடு, வாழவந்தி நாடு, அண்ட நாடு, அரைய நாடு, வெங்கல நாடு, கிழங்கு நாடு, தட்டை நாடு, நரையனூர் என்னும் தலைய நாடு, பருத்திப்பொலி நாடு என்னும் ஆனமலை நாடு என 24 நாடுகளாகும். ஆக இப்போது கொங்கு நாடு என்பது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் மற்றும் தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கரூர் மாவட்டங்கள் சில பகுதிகளும் கொண்டது. கொங்கு நாட்டில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் கொங்கு வேளாண காமிண்டர்கள் என்றும் கொங்கு வேளாண கவுண்டர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். கொங்கு மக்கள் வேளாண்மையை தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்தமையால் அவர்களுக்கு வேளாளர் என்ற பெயரும் ஏற்பட்டது. காமிண்டர் என்னும் அரச வம்ச வழியில் வந்தமையால் காமிண்டர் என்று அழைக்கப்பட்டு பிறகு மறு கவுண்டர் என்று ஆனது. பிறகு கொங்கு வேளாள கவுண்டர் என்றும் ஆனது. கொங்கு மக்கள் வேளாண்மை செய்து வந்த இடத்திலேயே குடியிருக்க வீடுகள் அமைத்து கொண்டனர். தென்னை ஓலைகளால் வேயப்பட்ட குடிசை சாலை என்று பெயர் பெற்றது. காய்கறி பயிர்கள் பயிரிட்டு அங்கு குடியிருந்த இடம் தோட்டம் என்று ஆனது. மாடு எருமைகள் கட்டி வைத்து அங்கேயே குடியிருந்த இடம் தொழுவு எனப்பட்டது. தென்னைகள் மிகுந்த இடத்தில் வசித்து தோப்பு ஆனது. ஆட்டோரத்தில் பயிரிட்டு வாழ்ந்த இடம் படுகை என்று ஆனது. கொஞ்சம் அதிகமான பரப்பளவு கொண்ட பூமியில் விவசாயம் செய்து வாழ்ந்த இடம் பாளையம் பரப்பு என்று ஆனது. அவ்வப்போது இடம் விட்டு இடம் மாறி விவசாயம் செய்து வந்த இடங்கள் வலசு என்றானது. உணவு சமைத்து உண்ட இடங்கள் மடை எனப்பட்டது. கொங்கு நாட்டில் திருமணி முத்தாறு, காவிரி ஆறு, பவானி ஆறு, நொய்யல் ஆறு, வாழை ஆறு, தொப்பை ஆறு, அமராவதி ஆறு, நல்லாறு, சண்முக நதி, பாலை ஆறு, காயாறு, குடவனாறு என்று 12 ஆறுகள் அணியும் அழகும் செய்கின்றன. கொங்கு நாட்டில் மக்கள் பெரும்பாலும் வழிபடுவது விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணு, அம்மன், அனுமன் போன்ற தெய்வங்களை தான். அதோடு மக்களிடையே கூட்டமும் அந்த கூட்டங்களுக்கு என்று தனித்தனி குலதெய்வ கோயில்களும் உண்டு. ஆண்டுதோறும் அந்த கோயில்களில் விழா கொண்டாடி பலிகடா பூஜைகள் செய்வதும் உண்டு. மொழி என்று வரும்போது தமிழ்தான். ஆனால் கொங்கு தமிழ் என்பது மரியாதை நாகரிகம் கொண்டதாகும். கொங்கு நாட்டின் பழக்க வழக்கங்களும் உணவு வகையும் பேச்சு மொழியும் ஒன்றோடு ஒன்று உறவு கொண்டு சுவை கூட்டுவதாக இருப்பது உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பாகும். தமிழ் செம்மொழி என்பதற்கு இதை கூட உதாரணமாக கூறலாம். அரிசி, சோளம், கம்பு, கேழ்வரகு என்பன முக்கியமான உணவு பயிர்களாகும். அதற்கு சேர்த்து கொள்ள கொள்ளு, பச்சை பயிறு, உளுந்தப்பருப்பு, கடலை பருப்பு என்பவை முக்கிய உணவு வகைகளாகும். கொங்கு மக்கள் அந்த காலத்தில் சோளச்சோறு, கம்பஞ்சோறு, ராகிக்களி, பருப்பு சோறு உண்டு வாழ்ந்தார்கள். விசேஷ காலங்களில்தான் அரிசோறு சமைப்பார்கள். ஏழை எளியவர்கள் கூழோ கஞ்சியோ குடித்தால் போதும் என்று கூறுவார்கள். உண்மையில் அந்த எளிய உணவு அமுதினும் மேலாக ஆரோக்கியத்தை கொடுப்பதாக இருந்தது. முந்தைய நாளின் உணவில்
தண்ணீர் கலந்து வைத்து அடுத்த நாள் காலையில் புளித்தண்ணீர் என்று வெங்காயம் கலந்து குடிப்பார்கள். தோசையோடு புட்டு, காய்கறி, அப்பம், அவல் என்று காலை ஆகாரமாக உண்டு வந்தனர். இனிப்பு உணவு என்றால் கோதுமையை ஆட்டி கருப்பட்டி கலந்து கச்சாயம் சுடுவது விருப்ப உணவாகும். வடை, முறுக்கு, தட்ட முறுக்கு, ஒப்பிட்டு, பணியாரம் ஆகியவையும் சிறந்த உணவு வகைகளாகும். தண்ணீர் வகையில் மிளகுச்சாறு, மொளச்சாறு என்பார்கள். கொள்ளு ரசம், பருப்பு ரசம், வெறும் ரசம் என்றும் உண்டு. பால்யாசம், சவ்வரிசி பாயாசம், பாசிப்பயிறு பாயாசம், பச்சரிசி பாயாசம் என்பவன எல்லாம் விசேஷ காலங்களில் நிச்சயம் உண்டு. அம்மியும் ஆட்டுக்களும் குத்தும் உரலும் உலக்கையும் கொங்கு நாட்டு சமய கருவிகளாகும். ஆட்டுக்கறியை மட்டும்தான் அந்த காலத்தில் அவர்கள் அசைவ உணவாக உட்கொண்டு வந்தார்கள். ஆட்டுக்கறி சாப்பிட்டால் கோயிலுக்குள் செல்ல மாட்டார்கள். குளிக்காமல் வீட்டுக்குள் செல்ல மாட்டார்கள். கோயில் வழிபடுதல் என்பது விரதம், மொட்டையடித்தல், காவடி எடுத்தல், தீக்குண்டம் மிதித்தல், தேர்வலம் வருதல், சாமி ஊர்வலம் வருதல் என்பது முக்கியமானதாகும். கோயில் சாட்டுதல்களுக்கும் விழா விருந்துகளுக்கும் கல்யாண நாட்களுக்கும் கொங்கு நாட்டு மக்களின் விருந்தோம்பல் பண்பு மிகவும் சிறப்புடையதாக விளங்குகிறது. அந்த விருந்தோம்பலுக்கு தகுந்தவாறே அவர்கள் உணவு பயிர்களையும் காய்கறி கனிவகை பயிர்களையும் மங்கள பூ வகைகளையும் பயிரிட்டு வந்தார்கள். தென்னை, மா, பலா, வாழை, மஞ்சள், பாக்கு, வெற்றிலை என்பன இவற்றுள் அடங்கும். கொங்கு நாட்டின் திருமண சடங்கு முறைகள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். அதில் சீர் வகைகள், உறவுகள், தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், மாமன் மைத்துனர் என்ற பாச அடிப்படையில் இயற்கையோடு ஒன்றி நடைபெறுவதாகும். திருமண நிச்சயம் செய்யும் போது உப்பு வாங்குதல், பிறகு உப்பு மாற்றுதல் என்ற சீர் முதலாக நடைபெறும். பெண் மாப்பிள்ளை இரு வீட்டாரும் கூடி உப்பு வாங்கி கொண்டு கோயிலில் ஒரு சேர கூடுவர். பிறகு மாப்பிள்ளை வீட்டார் உப்பில் கொஞ்சம் எடுத்து பெண் வீட்டார் உப்பில் கலந்து வைப்பர். அதே போல பெண் வீட்டார் ஆண் வீட்டார் உப்பில் கலப்பர். இரு வீட்டார் உப்பும் பிரித்தெறிய வண்ணம் இரண்டர கலந்தது போல மணமகனும் மணமகளும் இரண்டர கலந்து ஒன்றாக வாழ வேண்டும் என்பதும் இருவீட்டார் உறவும் ஒன்றாக வேண்டும் என்பதும் அந்த சடங்கின் நோக்கமாகும். இந்த உப்பு வாங்கிய நாள் தொட்டு திருமணம் முடியும் வரை இருவீட்டாரும் துக்கமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பதன் அர்த்தமாக கடைசி காலம் தொட்டு ஒருவரை ஒருவர் மறக்கக்கூடாது என்பதாகும். அவ்வாறே கங்கணம் கட்டுவதும் இணைச்சீர் என்பதும் ஆகும். கங்கணம் என்பது கெட்டது நடக்காமல் இருக்க கட்டுவதாகும். இணைச்சீர் என்பது மணமகனுடன் பிறந்த சகோதரி ஆவார். என்னோடு சேர்ந்து பிறந்த நீ இனிமேல் உன் மனைவியோடு சேர்ந்து வாழ் என்பதன் ஒப்புதல் சம்பிரதாயம் ஆகும். கல்யாணத்துக்கு முந்திய நாள் தாய் மாமன்மாரால் சீர் நடக்கும். அப்போது மணமகனுக்கு உருமால் கட்டியும் மணமகளுக்கு கால் விரலில் மிஞ்சி போட்டும் சீர் நடக்கும். மணமக்கள் காலை முதல் மாலை வரை ஒரு முறை மட்டும் சாப்பிடுவர். கஷ்ட காலத்தில் பட்டினி கிடந்தாலும் இணைந்து வாழ்வோம் என்பதன் தயார் நிலை இதுவாகும். இந்த எல்லா சீர்களிலும் தங்கள் நிலத்தின் விளைந்த விளைச்சற் பொருட்களையே பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கதாகும். உப்பு, மஞ்சள், திருநீர், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, காய், கனி வகைகள், பட்டு, பருத்தி துணி வகைகள் என்பன குறிப்பிடத்தக்கதாகும். பொன், வெள்ளியை தங்க வியாபாரியிடம் வாங்குவர். மற்ற பொருட்களை தேடி சென்று சந்தையில் வாங்கி வருவர். அப்படி பொருட்கள் வாங்கும்போது இங்கே விளைந்த பொருட்களை அங்கே எடுத்து சென்று விற்றோ விற்காமலோ வாங்கி வருவர். விற்காமல் வாங்கும் பொருட்களுக்கு தம்மிடம் விளைந்த பொருட்களை கொடுத்து வாங்கி வருவர். அதற்கு பன்றமாற்று முறை என்று பெயர். கொங்கு மண்டலத்தில் அந்த காலத்தில் இந்த முறை இருந்தது. குறிப்பாக சூலூரில் வெற்றிலை பயிர் அதிகமாக பயிரிடுவார்கள். அந்த வெற்றிலை தான் கொங்கு நாடு முழுவதும் கொண்டு செல்லப்படும். இவ்வாறே மன்னர்கள் காலத்திலிருந்தே கொங்கு வேளாள கவுண்டர் வீட்டு திருமணங்களில் சூலூர் வெற்றிலை இடம்பெற்று வருவது வழக்கம். அந்த காலத்தில் கொங்கு நாட்டில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் மற்றும் தேவர், நாயக்கர், செட்டியார், முதலியார், குவாளர் போன்ற இனத்தை சேர்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். அப்பநாயக்கன்பட்டி, களங்கள், சித்தநாயக்கன் பாளையம், லட்சுமி நாயக்கன் பாளையம் ஆகிய இடங்களில் நாயக்கர் சாதி மக்கள் வாழ்ந்தனர். சூலூர், இருகூர், பள்ளப்பாளையம், வெள்ளாளூர், சௌரியப்பாளையம், உடம்பம்பாளையம், ராமநாதபுரம் பகுதிகளில் தேவர் இன மக்கள் வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு பலதரப்பட்ட மக்களும் வாழ்ந்த கொங்கு நாட்டில் கொங்கு வேளாளர் குலத்திலும் பல பிரிவுகள் இருந்தன. அவை 64 பெயர்களில் இருந்ததாக கூறுவர். பெரியன், பைரன், செங்கன்னர், பூசன்,
கோவேந்தர், செங்குண்டியார், ஈஞ்சர், கண்ணையத்தர், மாடையர், சேரன், செவ்வாயர், பிற குழந்தை என்று பல கூட்டங்கள் சொல்வர். இதில் பைரன் கூட்டத்தை சேர்ந்தவன்தான் தீர்க்கதரிசி என்னும் தீரன் சின்னமலை ஆவான். தீர்க்கதரிசியின் பாட்டன் முறையை சேர்ந்தவர் உத்தம காமிண்டர், கரியான் சர்க்கரை மண்டாடியார். கொங்கு நாடு என்றால் கொங்கு வேளாளர் கவுண்டர் நிறைந்த நாடு என்று கூறுவர். கொங்கு சேர மன்னர்களில் முதல் மன்னன் பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்றும் கூறுகிறார்கள்.